ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜ் எல்லாம் போயிட்டு பசங்க எல்லாம் வராங்க, அவங்க கையெல்லாம் வருமானம் வராது. 10 ரூபாய் போட்டா சரி போடா சாப்பிட்டு போவாங்க, அவ்வளவுதான். ஒன்றும் கிடைக்காது, நிறைவா இருக்கு, அவ்வளவுதான். நிம்மதியா வாரம் போயிடும். வெயில் காலம் ஆரம்பித்தாலே தர்பூசணி பழங்களை விரும்பி வாங்குறது உண்டு. இன்னும் சொன்னால் தர்பூசணி ஜூஸ்களுக்கு அதிக வரவேற்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும். இதை மையமாக வச்சு தர்பூசணி ஜூஸ்களின் விலையும் கூட கண்ணாபின்னான்னு எகிரி நிற்கும். இந்த சூழலில் தான் இந்த கடை ரொம்ப தனிச்சு தெரியுது. 10 ரூபாய்க்கு தர்பூசணி ஜூஸ். ஆமாம், விலைவாசி அதிகமாகிருச்சு, எல்லா கடைகளும் தர்பூசணி விலையை கூட்டிட்டாங்க. எப்படி இது சாத்தியமாகுது அப்படிங்கிற கதை தான் இது. எப்படி சாத்தியமாகுது அவர்கிட்டே கேட்போம். 10 ரூபா ஜூஸ் கொடுக்குறாங்க, நாங்கள் தோட்டத்துலேருந்து காய் வாங்குறோங்க. வியாபாரிங்க வருவாங்க, அப்படியே லாட்டாக பேசி வாங்கிடுவோம். அதெல்லாம் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும். விலை அதிகமாக இருக்கும்போது சித்திரை வைகாசி இந்த மாதிரி ஏப்ரல் மேலே கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும்போது காய் கம்மியாக போடுவோம், அவ்வளோதாங்க. மற்றபடி ஒன்றும் கிடையாது. 10 ரூபா ஜூஸ் போடுறேங்க, ஒன்றும் லாபம் அவ்வளோ கிடைக்காது. எங்களுக்கு தேவையான அளவுக்கு லாபம் கிடைக்கும். அன்னன்னைக்கு கதையை ஓட்டலாம். நான் வந்து 40 வருஷம் ஆகுது மெட்ராஸுக்கு, ஆனாலும் இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். 10,000 ரூபாய் வாடகை இன்னைக்கு எப்படி ஓடின்னு இருக்கு. ஒரு 6 மாதம் 7 மாதம் ஓடுங்க. அதை வச்சு தான் நம்ம போகக்கூடிய. எனக்கு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று, அவங்க போய் வேலைக்கு போகிறாங்க, 10 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அதை வச்சு நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்குங்க. வெயில் காலங்களில் தவிர்க்க முடியாமல் அங்கேயும் இங்கேயும் அலையிற கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும், ஜொமேட்டோ சுக்கி ஊழியர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் தாகத்தை தணிக்கிற ஒரு பெரும் குறியீடு தான் இந்த கடை அப்படின்னு சொல்லலாம். வருஷம் போடுவார். இது மாதிரி உங்களுக்கு லோவஸ்ட் ப்ரைஸ் 10 ரூபா தான் போடுவார். பாசெல்லாம் பாட்டிலில் கொடுப்பாரு, 20 ரூபா சொல்லி கொடுப்பாரு. இப்போ டேஸ்ட்டாக இருக்கும், ஜூஸும் இதுவெல்லாம் இருக்கும். எப்பவுமே ஷோரூம் இந்த பக்கம் போனோன்னா வர சாப்பிட்டு தான் போவோம். நாங்கள் சாப்பிடாம போக மாட்டோம். இந்த பக்கம் வந்தேன், சுற்றி தான் வந்து திருப்பி வந்து சாப்பிட்டு தான் இப்போ போகிறோம் நாங்கள். நல்லாயிருக்கும் ஜூஸ், வேறு பிரச்சனை இல்லை. எல்லா கடையிலையும் தர்பூசணி விலையை கூட்டிட்டாங்க. நம்ம ரொம்ப ஏற்ற வேண்டாம், ஒரு 5 ரூபா ஏற்றிக்கலாமான்னு மனைவி கிட்டே கேட்டேன். மனைவி சொன்னா, சார் அவங்களுக்கு கரண்ட் பில்லு, இட வாடகை, வேலை பார்க்குறவங்களுக்கு கூலி நிறையா இருக்கும். உன் கூட தான் நான் இருக்கேன்ல, நம்ம எவ்வளோ வேணால் உழைக்கலாம், ஆனால் இந்த 10 ரூபாயிலேருந்து குறைக்கக்கூடாதுன்னு என்னை கட்டாயப்படுத்தி வலியுறுத்தினதே மனைவி தான் சார் அப்படின்னு வெங்கடேஷ் வாயிலிருந்து உதிர்த்த வார்த்தைகள் ஒவ்வொன்றிலையும் அந்த காதல் பளிச்சுன்னு தெரிஞ்சது. ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜ் எல்லாம் போயிட்டு பசங்க எல்லாம் வராங்க, அவங்க கையெல்லாம் வருமானம் வராது. 10 ரூபாய் போட்டா சரி போடா சாப்பிட்டு போவாங்க, அவ்வளவுதான். இருந்துகிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு பசங்க எல்லாம் படிக்க வச்சுட்டு இருந்திருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப பசங்க ஏதோ வேலைக்கு போறதுனால அப்படியே கதையை ஓட்டுறோம் நாங்க. கலெக்டரான நந்தினி, காட்டன் மில் வச்சு பெரியாளான சின்ராசு, இன்றைக்கி வரைக்கும் மோட்டிவேஷன் கப்புளுக்கு உதாரணமாக சொல்லப்படுறது சூரியவம்ச படத்தோட இந்த கதாபாத்திரங்கள் தான். அங்கே கொஞ்சம் திரும்பி பார்த்தா தன்னளவில் முன்னேற்றம் என்ற முனைப்போடு பல கோடி டர்னோவர்களை செய்து உயர்ந்த தம்பதிகளுக்கு சற்றும் குறைந்ததில்லை தன்னளவில் மாற்றம் என்று இவர்கள் ஏற்படுத்திய இந்த 10 ரூபாய் தர்பூசணி ஜூஸ். இப்போ 10 ரூபா ஜூஸ் கொடுக்குறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, இருக்க படங்க கொஞ்சம் பேர் தான் வராங்க, இல்லாத படங்க நிறைய பேர் வராங்க. அவங்கனாக்கா 20 ரூபா வச்சுருப்பாங்க, ஒரு 2 ஜூஸ் 1/2 லிட்டர் குடிச்சாங்கனாக்கா கொஞ்சம் நிறைவாக இருக்கும் மனசு. இப்போ 10 ரூபாய்க்கு குடிச்சாக்கா குடிச்ச மாதிரியே இருக்காதுங்க, திருப்தி இருக்காது. அதுக்கோசரம் தான் 10 ரூபாய்க்கு போட்டுன்னு இருக்கோம். எப்போதும் 10 ரூபா ஜூஸ் போடுறாங்க, இன்றைக்கி போட்டுன்னு இருக்கேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் போடுறேங்க. ஆனால் சொந்த வீடு வாடகை வீடு கொடுத்துன்னு இருக்கேன். இது போக போக விலைவாசி ஏறுமா என்னான்னு தெரியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொடுப்பேங்க. ஒரு சொந்த வீடு நமக்கு இருந்ததுனாக்கா நான் கடைசி வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பேன். 10 ரூபானே போடுவாங்க, அது நஷ்டம் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. சரி, கடை எங்கே இருக்குன்னு சொல்லு, நாங்களும் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்ல, நாங்களும் கொஞ்சம் நேரம் வெங்கடேஷ் பத்மா கிட்ட பேசுவோம்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த கடை அரும்பாக்கம் அண்ணாச்சிக்கு எதிர்த்தாப்பில் ஸ்கைவாக் ஒட்டினாப்பில் இந்த கடை இருக்குது. 10 ரூபாய்க்கு ஜூஸ் குடிக்கிறோம், நல்லா இருக்குமா, ஹெல்த்தியாக இருக்குமா அப்படிங்கிற டவுட் எல்லாம் வேணாம். உங்கள் கண் முன்னாடியே பழத்தை எடுத்து அதை மிக்சியில் போட்டு அரைச்சி உங்கள் கண் முன்னாடியே ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பெரிய பெரிய கடைகளில் சாத்தியம் இல்லாது இங்கே ரொம்ப எளிதாக சாத்தியமாகுது. இங்கே எல்லாமே ஓப்பன் தான், அது விலையாக இருக்கட்டும், செய்கிற முறையாக இருக்கட்டும். இதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது, நிறைவாக இருக்குது, அவ்வளோதான். நிம்மதியாக வாரம் போயிடுறோம்.